நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர். இந்த பகுதியின் வளர்ச்சிக்காக, குறிப்பாக காவிரி டெல்டா பகுதியின் வளர்ச்சிக்காக கடந்த 40 ஆண்டு காலமாக பாடுபட்டு வந்து இன்று ஆடுதுறை பேரூராட்சியின் தலைவராக மிக சிறந்த முறையில், மிக நேர்மையான முறையிலே சிறப்பாக பணியாற்றி நம்முடைய இனமான காவலர், சமூகநீதி போராளி மருத்துவர் ஐயாவால் இந்த தொகுதியின் நம்முடைய வெற்றி வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டு, இதோ இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் மா.க. ஸ்டாலின் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு, பாசத்தோடு, உரிமையோடு நான் கேட்டுக் கொள்கின்றேன். இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் மா.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக நிச்சயமாக பிரதமராக வெற்றி பெறுவார். அது உறுதி. அந்த வகையில் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். அதுவும் குறிப்பாக டெல்டா பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு இது மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தல் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மயிலாடுதுறை தொகுதியின் பொறுப்பாளர் வைத்தி அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியின் மரியாதைக்குரிய திரு மாநில செயற்குழு உறுப்பினர் திரு சேதுராமன் அவர்கள், வெங்கடேசன் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மரியாதைக்குரிய திரு கிட்டு அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மரியாதைக்குரிய திரு சங்கர் பிள்ளை அவர்கள், தமிழ் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் திரு சரவணன் அவர்கள், தமிழ் தேசம் கட்சியின் மரியாதைக்குரிய திரு பன்னீர்செல்வம் அவர்கள், பொன் கணேஷ் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சியின் மரியாதைக்குரிய திரு நெடுமாறன் அவர்கள், செல்வ முத்துக்குமார் அவர்கள், இந்து மக்கள் கட்சியின் மரியாதைக்குரிய திரு மணிகண்டன் அவர்கள், இந்து முன்னணி கட்சியின் மரியாதைக்குரிய திரு சரண்ராஜ் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு OPS சார்பிலே வருகை தந்திருக்கின்ற திரு கஜேந்திரன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் நாஞ்சில் பால் அவர்கள், மணிசெல்வம் அவர்கள், வினோத் அவர்கள், தமாகவின் ராமூர்த்தி அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், கார்த்திகேயன் அவர்கள், வரதராஜன் அவர்கள், மங்குநல்லூர் அவர்கள், OPS அவர்களின் சார்பில் சங்கர் அவர்கள், நட்ராஜன் அவர்கள், பாரதிராஜா அவர்கள், மணிகண்டன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் ஐயப்பன் அவர்கள், தங்க ஐயாசாமி அவர்கள், அன்பழகன் அவர்கள், சித்தமல்லி பழனிசாமி அவர்கள், தேனூர் ரவிச்சந்திரன் அவர்கள், குத்தாலம் கணேசன் அவர்கள், காசி பாஸ்கரன் அவர்கள், அத்தான் ஜெயராமன் அவர்கள், VCK காமராஜ் அவர்கள், செந்தில் முருகன் அவர்கள், MRK முத்துக்குமார் அவர்கள், செந்தில் முருகன் அவர்கள், செந்தில்குமார் அவர்கள், சிவபாலன் அவர்கள், பாக்கம் சக்திவேல், மைனர் சந்திரசேகர், தங்க செந்தில்நாதன், தேவி குரு செந்தில், விமல், முருகவேல், செம்மங்குடி முத்து, தமிழ்துறை, அச்சு வெள்ளம், ராஜரத்னம், மனோகரன், லதா கண்ணன், கோமல் மனோகரன், சீர்காழி வேல்முருகன், சிட்டி செந்தில், காந்தி, கல்யாண சுந்தர பிள்ளை, முட்டை குமார், ஒன்றிய செயலாளர்கள் பால தண்டாயுதம், தேக்கு தியாகராஜன், சூரியகுமார், ராஜீவ்காந்தி, செந்தில், AK சபரிநாதன், துரைராஜ், விக்னேஷ், மதன், மதிவண்ணன், RK வைத்தி, அண்ணாதுரை, சுதாகர், நகர நிர்வாகிகள் ராஜ்குமார், சக்கரை, கார்த்திக், பேரூர் செயலாளர்கள் இரா சுரேஷ், தில்லை ராஜ், கண்ணன், சுந்தர் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளே, இங்கே எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரர்களே, அண்ணன்மார்களே, விவசாய பெருமக்களே, வியாபார பெருமக்களே, பெரியோர்கள், தாய்மார்கள்,
என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். நம்முடைய வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு தெரிந்தவர் ம.க. ஸ்டாலின் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன் அவர் வெற்றி பெற வேண்டும், அதிலும் குறிப்பாக இந்த டெல்டாவில் ஏன் அவர் வெற்றி பெற வேண்டும்? டெல்டாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்கின்றதா எனக்கு தெரியவில்லை. ஆனால் டெல்டா எப்படி இருக்க வேண்டும், வரும் காலத்தில் அது எப்படி இருக்க வேண்டும் என்று அதிக புரிதல் உள்ளவர்கள் நாங்கள், குறிப்பாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியும். இந்த தேர்தல் கூட்டணி இதற்கு மிக முக்கிய காரணம் 57 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை திமுக அண்ணா திமுக ஆண்டு கொண்டு வருகிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாங்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்தோம். இவர்கள் ஆண்டது போதும், இவர்களால் தமிழ்நாட்டுக்கு புதுசா இவர்களால் எதுவும் கொடுக்க முடியாது, புதுமை உங்களுக்கு எதுவும் கிடைக்காது, புதிய திட்டங்கள் இவர்களால் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க நிச்சயமாக முடியாது. இவர்களுடைய தலைமையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். திமுக தலைமையை நினைத்து பாருங்கள், அண்ணா திமுக தலைமையை நினைத்து பாருங்கள். இதற்கு முன்பு இருந்த காலம் வேறு. இதற்கு முன்பு இருந்த காலம் கலைஞர் காலம் அல்லது ஜெயலலிதா அவர்கள் காலம் அல்லது எம்ஜிஆர் காலம், அண்ணா காலம், அதெல்லாம் வேறு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் திரு ஸ்டாலின் அவர்களால், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தமிழ்நாட்டிற்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா? இந்த கேள்வி உங்களுக்குள்ள கேளுங்களேன். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் கேட்கிற கேள்வி, இந்த இரு தலைவர்களால் தமிழ்நாட்டிற்கு புதுமை, தொலைநோக்கு திட்டம், தொலைநோக்கு பார்வை, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இவர்களால் ஏதாவது ஒரு பயன் இருக்கிறதா? டெல்டா பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இல்லைன்னா இந்த டெல்டாவே இன்னைக்கு அழிந்து விட்டிருக்கும், அழிந்து போயிருக்கும். உலகத்தில் நான் பல நாடுகளுக்கு நான் சென்றிருக்கின்றேன். இதே போன்ற பல டெல்டாக்களை நான் பார்த்திருக்கின்றேன். அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். நைஜீரியா என்ற நாடு ஆப்பிரிக்காவில் இருக்கிறது. நைஜீரியாவில் நைஜர் ஆறு என்று காவிரி போன்ற ஒரு ஆறு நைஜர் ஆறு. அந்த ஆறு நைஜர் டெல்டா, காவிரி டெல்டா போன்ற ஒரு பகுதியிலே கடலில் கலக்கின்றது. இந்த பகுதியிலே எண்ணெய் கண்டுபிடிப்பு, அதன் பிறகு மிக மோசமான அந்த டெல்டா பகுதியை அழித்து விட்டார்கள் பணத்திற்காக, எண்ணெய்க்காக. ஆனால் இந்த டெல்டாவை, நம் டெல்டாவை அழிக்க எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே 30-40 ஆண்டு காலமாக நாங்கள் போராடி இருக்கின்றோம். அழிக்க கூடாது என்று அழிக்க துடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த இரு கட்சிகளில் இருந்து டெல்டாவை இன்று வரை நாங்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்கிறது எனக்கு தெரியாது. இது ஏதோ தேர்தலுக்காக, ஓட்டுக்காகவோ நான் பேசல, உணர்வுபூர்வமா பேசுற காரணம் எங்க ஐயா விவசாயி, நம்முடைய வேட்பாளர் ம.க. ஸ்டாலின் அவர் விவசாயி. விவசாயிகளை எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு என்னுடைய கடவுளா நான் பார்க்கிறேன், விவசாயிகளை பார்க்கிறேன். இந்த மண் புண்ணியமான மண். இந்த மண்ணை 1000 ஆண்டுகள் நமக்கு சோறு அளித்த இந்த மண் வருகின்ற 1000 ஆண்டுகள் நமக்கு, பிள்ளைகளுக்கு, நம் சந்ததியினருக்கு சோறு அளிக்க வேண்டும். இது என்னுடைய கடமையா நான் பார்க்கிறேன், இது நம் கடமையா நாம் பார்க்கிறோம். இதை அழிக்க விடமாட்டோம். இதே திமுக ஆட்சி 2008 நம்ம பழனிசாமிக்கு தெரியும், ஐயப்பனுக்கு தெரியும், 45 கிராமங்களை அழிக்க திட்டமிட்டார்கள். பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் என்று கடலூர் மாவட்டத்தில் 25 கிராமம், நம்ம மாவட்டத்தில், நாகை மாவட்டத்தில் 20 கிராமம். பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் 80,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். அந்த பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் மட்டும் வந்திருந்தால் ஒட்டுமொத்த டெல்டாவை அழிச்சிட்டு இருப்பாங்க. ஆப்பிரிக்காவில் நைஜீரியா, அந்த நைஜர் டெல்டா அழிந்தது போல் இங்கே அழிச்செடுப்பாங்க. ஆனால் ஐயா என்ன பார்த்து, நீ என்ன பண்ணுவதோ தெரியாது, அங்க நேரடியா போய் மக்களை பார்த்து போராட்டம் பண்ணி முதல்ல மக்களுக்கு என்னன்னு தெரியணும். தெரு தெருவா நான் வந்தேன், ஊர் ஊரா சென்றோம், துண்டு பிரசுரங்கள் கொடுத்தோம், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், நடைபயணம் மேற்கொண்டோம், போராட்டங்கள் செய்தோம், ஆர்ப்பாட்டங்கள் செய்தோம். அந்த அளவுக்கு செய்த பிறகுதான்
அரசாங்கம் அந்த திட்டத்தை கைவிட்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய நன்மை பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு செய்திருக்கிறது. ஆனால் எல்லாத்துக்கும் மேல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒண்ணு இருக்கு. காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என முதலில் குரல் கொடுத்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். குரல் இல்ல, அந்த வார்த்தையை சொன்னவனே இந்த அன்புமணி ராமதாஸ். 2015 சட்டமன்ற தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல், 2015 வரைவு தேர்தல் அறிக்கை டி நகர்ல அப்ப அந்த மாற்றம் முன்னேற்றம் நடந்தது. அந்த நேரத்தில் பிரச்சாரம் பண்ணோம். என் வீட்டு டி நகர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ராத்திரில 2 மணி வரைக்கும் நாங்க எல்லாம் சேர்ந்து ஆலோசனை வழங்குவோம். சரி, தேர்தல் அறிக்கையில் என்ன வரணும். அப்போ ஒரு யோசனை வந்தது. அப்பதான் இந்த மீத்தேன் திட்டம், ஈத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டம், ஷெல் கேஸ் அதெல்லாம் அச்சுறுத்தல் இந்த டெல்டா பகுதியில தான் வந்து நோண்டிட்டு இருக்கிறானுங்க. இந்த மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது அப்ப யாரு? இன்னைக்கு முதலமைச்சர், அன்னைக்கு துணை முதலமைச்சர். கேட்டா எனக்கு தெரியாம போட்டுட்டான்னு சொல்லிட்டார். இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறார். அப்பதான் நான் யோசிச்சேன். அப்ப போய் தண்ணி குடிச்சு தொண்டை போயிடுச்சு. இந்த 10-20 நாளா பேசி அப்போ யோசனை இருக்கு. ராத்திரி 2 மணிக்கு சரி இந்த டெல்டாவை எப்படி காப்பாத்தலாம்? இப்போ ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது, பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி இருக்கு. அங்க யாராவது உள்ள போக முடியுமா அனுமதி இல்லாம? அங்க ஏதாவது ஒரு பில்டிங் கட்ட முடியுமா? அங்க எண்ணெய் எடுக்க முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் நம்ம பக்கத்தில் அலையாத்தி காடுகள் இருக்கு, மேங்குரோவ் ஃபாரஸ்ட் பிச்சாவரம். அங்க யாராவது போய் எண்ணெய் எடுக்க முடியுமா? அனுமதி இல்லாம உள்ள போக முடியுமா? போக முடியாது. பறவைகள் சரணாலயம் இருக்கு, பறவைகள் சரணாலயத்தில் அது பாதுகாக்கப்பட்ட இடம். அதே போன்று ஏன் நமக்கு உணவு அளிக்கின்ற டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட ஒரு மண்டலமா அறிவிக்க கூடாதுன்னு ஒரு யோசனை எனக்கு வந்தது. அப்போ நான் எங்களுக்குள்ள இருக்கிறவங்க பேசினப்ப சொன்னாங்க, அம்மா நல்ல யோசனை ஐயா. சரி, அப்ப தேர்தல் அறிக்கையில, வரைவு தேர்தல் அறிக்கையில டிராப்ட் பட்ஜெட் இதுல போடணும்னு சொன்னாங்க, எலெக்ஷன் மேனிபெஸ்டோ. அப்போ அதுல முதலா போட்டது காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க சட்டம் கொண்டு வரப்படும். யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன். அப்போ 2016 ஜெயிச்சா. அதன் பிறகுதான் ஒன்னா பேச அப்புறம் தேர்தல் நேரத்தில் பேசணும். தேர்தல் முடிஞ்ச உடனே உங்களுக்கு தெரியும் எத்தனை கிராமத்துக்கு நான் வந்து இதுக்கு அழுத்தம் கொடுத்தேன். ஒவ்வொரு கிராமத்துக்கும் துண்டு பிரசுரங்கள் வந்து கொடுத்து உங்களுக்கு தெரியணும். அதன் பிறகு அடுத்தது இதை எடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப மத்த கட்சி எல்லாம் பேச ஆரம்பிச்சா எனக்கு சந்தோஷம். பரவாயில்ல, எல்லாம் பேசுறாங்க. அதன் பிறகு பேசு பொருளாயிடுச்சு. அதன் பிறகு கோரிக்கை வந்தது. அதன் பிறகு பல ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நாங்க பண்ணோம். உங்களுக்கு அந்த 5 ஆண்டு காலத்துல எடப்பாடி பழனிசாமி கிட்ட நான் 100 முறை கோரிக்கை வச்சிருப்பேன். ஊடகங்கள் மூலமாக, பொதுக்கூட்டங்கள் மூலமாக, நேரடியா 10 முறை நான் பார்த்தேன். எடப்பாடி பழனிசாமி 10 முறை நேரடியா பார்க்கிற நேரத்தில் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன். நாடாளுமன்றத்தில் பல முறை நான் பேசினேன். எத்தனை கூட்டத்தில் நான் எங்க பேசுவேன்? பாம்பேல அங்க ஒரு கூட்டத்துக்கு போனேன். அங்க பாம்பேல நான் பேசினேன். காவிரி பகுதியை, டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மாதிரி. துபாயில ஒரு கூட்டம் போன அப்ப துபாயில பேசினேன். ஏன் நம்ம டெல்டா இது, நம்ம டெல்டா, நமக்கு சோறு போற டெல்டா நம்ம பாதுகாக்கணும். இப்படிதான் ஒவ்வொரு கூட்டமா பேசி கடைசியில் எடப்பாடி பழனிசாமி சொல்லி ஒரு பெரிய கும்பிடு போட்டு, இங்க பாருங்க, காலங்காலமா வரலாற்றுல உங்க பேர் வரும், இதை மட்டும் சட்டமா கொண்டு வந்துருங்க, பாதுகாத்து கொடுங்க, ஒரு சட்டம் கொண்டு வந்துருங்க, உங்களுக்கு நாங்க 1 லட்சம் பேரை கூட்டி பெரிய பாராட்டு விழாலாம் கொண்டு வருவோம், கொடுக்கிறோம். இப்படி எல்லாம் சொல்லி கிள்ளி அதன் பிறகுதான் அவர் அந்த சட்டத்தை அவர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தார். இப்போ அந்த சட்டம் இருக்கு. இந்த சட்டம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த பகுதி பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. இல்ல சட்டம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், இந்த 2 கட்சியும் பிளாட் போட்டு முடிச்சிடுவானுங்க. என்னென்ன பிளாட்? திமுக அந்த G2, E2, F2 எல்லாம் வரும். இங்கதான் பிளாட்டை போட்டு முடிச்சிட்டு இருப்பானுங்க. இது உண்மையானது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம மண் இது, நமக்கு சோறு போடுற மண் இது. அது மட்டுமில்ல, நான் கேட்கிறேன், இப்போ திமுக கூட்டணி இல்ல காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு,
மற்ற கட்சிகள்லாம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்குது. அதுல அங்க கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா நேற்று கூட சொல்றாரு, நாங்க மேகதாது அணையை கட்டியே தீருவோம். அப்ப நான் கேட்கிறேன், முதலமைச்சர் அவர்கள் இதுவரை அதை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? டெல்டா பகுதியில் நீங்க புரிஞ்சுக்கீங்க. இதெல்லாம் இது ஏதோ தேர்தல் வந்தோம், தேர்தலில் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறது, காசுக்காக ஓட்டு போடுறது, அதெல்லாம் கிடையாது. இது உங்களுடைய எதிர்காலம். எனக்கு பதட்டமா இருக்கு. அதனால்தான் நான் வந்திருக்கிறேங்க. உங்களுடைய எதிர்காலம் அது. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்க சந்ததியினுடைய எதிர்காலம், தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் உங்க கையில் இருக்கு. சோறு சென்னையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு சோறு நீங்க தான் போடுறீங்க. நாளைக்கு எனக்கு சோறு கிடைக்காது. சென்னையில நீங்க தான் போடுறீங்க. ஆனா ஸ்டாலினுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காதுக்கு. அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க அங்க நாங்க டேம் கட்டியே தீருவோம் சொல்றோம். நீ வாய் வச்சுட்டு அமைதியா இருக்கிற. உங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் என்ன பண்றாங்க? அதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இது சும்மா சாதாரண பிரச்சனை கிடையாது. இதுக்கு முன்பு திமுக அங்க கர்நாடகாவில் இதுக்கு முன்பு ஒரு டேம் இருந்தது, KRS டேம் இருந்தது. தமிழ்நாட்டில் ஒரு டேம் மேட்டூர் அணை. இது ரெண்டுமே வெள்ளவாரங்காலத்தில் கட்டினது. அதன் பிறகு எந்த டேமும் கிடையாது. மேட்டூர் அணை பாத்தீங்கன்னா 93 TMC கொள்ளளவு, KRS அணை பாத்தீங்கன்னா 45 TMC கொள்ளளவு. இடைக்காலத்தில் கலைஞர் அவர்கள் ஆட்சி வந்தவுடன், அண்ணா அவர்கள் இல்ல, கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் இந்திரா காந்தி அம்மையார் சமரசம் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்திரா காந்தி அம்மையார் இவர் ஆட்சியை கலைச்சிடுவாங்க. அதற்காக அந்த கச்சத்தீவு மட்டும் கிடையாது, கர்நாடகாவில் அதுக்கு பிறகு 3 டேம் கட்டிட்டாங்க. எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாட்டுக்கு பண்ணிருக்கிறார்கள் திமுக. கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி, இந்த 3 புதிய அணைகள், KRS, இந்த 4 அணைகள் சேர்த்தனா 104 TMC கொள்ளளவு. நம்ம மேட்டூர் அணை 93 TMC கொள்ளளவு. இப்ப மேகதாது அணை துடிச்சிட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில் இருக்கவங்க. அதை நாங்க கட்டியே தீருவோம். மேகதாது அணை கட்டினா 70 TMC. ஆக மொத்தம் அதை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 174 TMC. ஒரு சொட்டு தண்ணி நமக்கு வராது, ஒரு சொட்டு வராது. ஆனா இன்னைக்கு திமுக கூட்டணி அமைதியா இருக்கிறான். வாயே திறப்பாங்களா? இல்ல. இது இந்த கேள்வியை நீங்க எல்லாத்தையும் கேளுங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான செய்தி. இன்னைக்கு நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக வெற்றி பெறுவது உறுதி, 100 விழுக்காடு உறுதி. பிரதமரா வரப்போறாரு, அதுல மாற்று கருத்து கிடையாது, சந்தேகம் கிடையாது. சரி, பிரதமரா வந்த பிறகு காங்கிரஸ் வேட்பாளர் அவர்கிட்ட போய் நிக்க முடியுமா? நான் கேட்கறது நியாயம் தானே? அவர் ஆபீஸுக்கு கிட்டனா போக முடியுமா காங்கிரஸ் வேட்பாளர்? இல்ல. அதிமுக வேட்பாளர், அதிமுக எதுக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுதுன்னு அவங்களுக்கே தெரியல. நான் அதிமுக காரன் கேட்கிறேன். நான் அதிமுக நண்பர்களே, உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. இது அதிமுக இங்க ஆளுங்கட்சியா இல்ல, மத்தியிலும் ஆளுங்கட்சியா இல்ல. அதிமுக வேட்பாளர் இங்கேயே யார்கிட்டையும் கேட்க முடியாது, மத்தியிலும் போய் கேட்க முடியாது. அதிமுக கிட்ட தேசிய கட்சி கூட்டணியிலும் இல்ல, அதிமுக கிட்ட பிரதமர் வேட்பாளரும் கிடையாது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிற தேர்தலும் கிடையாது. பிறகு எதுக்கு நீங்க உங்க வாக்குகளை வீணாக்குறீங்க? உங்களுடைய எதிரி யாரு? திமுக. உங்களுடைய கோபம் திமுக மேல. திமுக தோக்கடிக்கணும்னா, திமுக கூட்டணி தோக்கடிக்கணும்னா நீங்க பாமக போடுங்க, மாமல்லத்துக்கு போடுங்க. திமுக கூட்டணி உறுதியா தோக்கடிக்கப்படும். அதிமுக நீங்க அடுத்த தேர்தலை நீங்க பாத்துக்கங்க. அந்த தேர்தல் தானே உங்களோட தேர்தல். இது நாடாளுமன்ற தேர்தல். இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதிமுக வேட்பாளர் யார்கிட்ட போய் கேட்க போறாங்க? யார்கிட்டையும் கேட்க முடியாது. ஆக ஆனா எங்க வேட்பாளரா உறுப்பினர், எங்க உறுப்பினர் ஏன் திருப்பி வேட்பாளர் சொல்லிட்டு இருக்க? எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்
நான் அவரை கூட்டிட்டு போவேன். நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறது நான் நேரடியாக அவரை கூட்டிட்டு போவேன். உங்க தொகுதிக்கு என்ன வேணும்னு நான் அவர்கிட்ட சொல்லி வாங்கி கொடுப்பேன். அது எங்களால மட்டும்தான் முடியும். இது காங்கிரஸால முடியுமா, அதிமுக முடியுமா, வேற எந்த கட்சி, வேற எந்த கூட்டணியால முடியுமா? இது எங்களால மட்டும்தான் முடியும். இதுதான் முக்கியமான செய்தி. இது எல்லாத்தையும் சொல்லுங்க. இந்த செய்தி என்னுடைய நோக்கம் டெல்டாவை நான் பாதுகாக்கணும். இதுக்கு எனக்கு நீங்க உறுதுணையா இருங்க. உறுதுணையா இருப்பீங்களா? டெல்டாவில் வாழ்கின்ற மக்கள், அனைத்து மக்களும், இது ஜாதி மதம் இனம் மொழி அப்பாற்பட்டது. மா.க. ஸ்டாலின் நீங்க பாட்டாளி மக்கள் வேட்பாளரோட பார்க்க வேண்டாம், ஒரு பொது வேட்பாளரா பாருங்க. டெல்டாவை பாதுகாக்கின்ற ஒரு பொது வேட்பாளர், ஒரு விவசாயி மா.க. ஸ்டாலின். கட்சி ஜாதி மதங்களும் எல்லாம் அப்பாற்பட்டது. இந்த முடிவை நீங்கள் எடுங்க. இது அவசியமான முடிவு. இது எனக்கு பதட்டமா இருக்கு. ஐயோ, நமக்கு இயற்கை கொடுத்த அவ்வளோ வரம். இது வளம், வரம், வரம். எங்கேயுமே இங்க இந்த மாதிரி கிடைக்குமா? ஐயா, அழிச்சிட்டு இருக்கும். கொள்ளிடம் ஆத்துல படுபாவிங்க, படுபாவிங்க. எனக்கு வயிறுல எரியுது. எனக்கு நான் கேட்டது 10 தடுப்பணைகள் கட்டுங்கடா. 2 பேர்கிட்டையும் நான் மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கேன். எவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன் நான். தடுப்பணைகள் கட்டுங்க. 110 கிலோமீட்டர் ஓடுது முக்கோம்புல இருந்து இங்க வரைக்கும். 110 கிலோமீட்டர்ல ஒவ்வொரு 10 கிலோமீட்டர்ல ஒரு தடுப்பணை, ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் தடுப்பணை. ஆனா படுவாங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியல. 87 கிலோமீட்டர்ல 20 மணல் குவாரியை திறந்திருக்காங்க. எவ்வளவு? 87 கிலோமீட்டர்ல 87ல 20 மணல் குவாரி. ஒவ்வொரு 4 கிலோமீட்டர்லயும் ஒரு மணல் குவாரி. இந்த மணல் குவாரி முடிச்சோன்னா அடுத்த மணல் குவாரி, அடுத்தது முடிச்சோன்னா அடுத்த மணல் குவாரி. இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் 2 வருஷத்துல 3 வருஷத்துல கொள்ளிடத்துல மணல் இருக்க போறது கிடையாது. தண்ணி வந்துருச்சுன்னா அப்படியே அடிச்சுன்னு போகுது. நம்முடைய வாய்க்கால்லாம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அந்த காலத்துல வாய்க்கால் வெட்டி இருக்கு. எப்படி இருக்கு? தண்ணி இங்க வந்துச்சுன்னா வாய்க்கால் கீழே இருந்தது. இப்ப தண்ணி மணல் கீழே போனதுனால வாய்க்கால் மேல இருக்கு. தண்ணி கீழே போவோம். தண்ணி கீழே போச்சுன்னா தண்ணி ஆத்துல தண்ணி போனாலும் உங்க வீட்டுக்கு, உங்க தொழிலுக்கு, உங்க தோட்டத்துக்கு வரப்போறது கிடையாது. அழிச்சுட்டாங்க எல்லாத்தையும். இன்னும் அழிக்கணுமா? அதனால இதெல்லாம் முடிவெடுங்க. இது தேர்தல் நேரம். உங்களுடைய கோபம் எல்லாத்தையும் காட்டுங்க. அதுவும் இங்க தாய்மார்கள், ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நான் சொல்றது உங்களுக்கு முக்கியமான செய்தி. என்ன செய்தி? இந்த 2 கட்சிகளும் உங்க தாத்தாவை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினாங்க. அதன் பிறகு உங்க அப்பாவை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினானுங்க. அதன் பிறகு உங்க வீட்டுக்கார மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினானுங்க. அதன் பிறகு உங்க பிள்ளைகளை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினானுங்க. இப்ப உங்க பேர பிள்ளைகளை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கிட்டு இருக்காங்க. 4-5 தலைமுறையை ஒழிச்சுட்டானுங்க. இப்ப அதை மது பழக்கத்தை விட இன்னும் மோசமான ஒரு போதை பழக்கம் தமிழ்நாட்டில் 3-4 வருஷமா சுத்திட்டு இருக்குது. தெரு தெருவா, பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம், கல்லூரி கல்லூரியில கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், LSD, ஆம்பெட்டமைன், அமெரிக்காவில் கிடைக்கிற இந்த போதைப் பொருள் மாத்திரை, சின்ன சின்ன மாத்திரை, பவுடர் போடுறான், மாத்திரை போடுறான், ஊசியை போடுறான், கஞ்சா போடுறான். கஞ்சா ஸ்டாம்ப் மாதிரி இருக்கு. மது குடிச்சிட்டு வந்தாலும் வீட்டுல வந்தா நாத்தடிக்கும். ஆனா இந்த போதைப் பொருள் பயன்படுத்தினா நாத்தடிக்காது, ஒண்ணுமே தெரியாது. சாதாரணமா வருவான், படுப்பான், சாப்பிடுவான். 1 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும், ஐயோ இவன் போதை பழக்கம் அடிமையாக்கிட்டான்னு. 1 வருஷத்துக்கு பிறகு அவனை மீட்டெடுக்க முடியாது. நான் டாக்டர், எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். சும்மா நான் சொல்ல மாட்டேன். நான் இத பத்தி ஸ்டாலினுக்கும் அவங்க ஆட்சிக்கும் ஒரு துளி அக்கறையும் கிடையாது. எவ்வளவு நான் எனக்கு பதட்டமா இருக்கு. அடுத்த தலைமுறை எப்படியா காப்பாத்தலாம் எனக்கு பதட்டமா தினம் தானே அடிச்சிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தாய்மார்கள் எல்லாம் இந்த தேர்தலில் உங்க இவ்வளவு காலமா உங்க கோபத்தை கட்டுப்படுத்திருக்கீங்க. பரம்பரையா தலைமுறை அழிச்சிட்டு இருக்கின்ற இந்த 2 கட்சியில ஒதுக்குகின்ற காலம் வந்துதான் சரியான காலம். பணம் மூட்டை எடுத்துட்டு வந்து கொடுப்பான், கொள்ளடிச்ச பணத்தை எடுத்து வந்து கொடுப்பான். 500, 1000, 300, 400, 500 கொடுப்பான். அது நீங்க வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. ஓட்டு மட்டும் மாம்பழத்துக்கு போடணும். இது காலத்தின் கட்டாயம்.
ஏன் இந்த முடிவு எடுத்தோம்? ஏன் இந்த கூட்டணியில் சேர்ந்தோம்? ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளும் 57 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். 57 ஆண்டு காலம், அரை நூற்றாண்டிற்கு மேல். நான் அப்ப பிறக்க கூட இல்லை, நீங்க நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. அவ்வளவு காலமா இவங்க அவங்க இவங்க அவங்க இவங்க அவங்க இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் எத்தனை முறை போராட்டம் பண்றது? இவங்களுக்கு புரிதல் இருந்தா பரவாயில்ல, புரிதல் இல்லையே. புரிதல் இல்லாதவங்கிட்ட போய் எத்தனை போராட்டம் நான் பண்ணுவேன்? எனக்கு ஆதங்கம். என்ன ஆதங்கம்? தமிழ்நாட்டில் இளைஞர்கள் நல்லா படிக்கணும், படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை இருக்கணும், விவசாயத்தில் பாதுகாக்கணும், விவசாய மண்ணை பாதுகாக்கணும், பெண்களை முன்னிலைப்படுத்தணும், பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கணும், வேலை வாய்ப்பை உருவாக்கணும், இயற்கை வளத்தை பாதுகாக்கணும். இது எனக்கு ஆதங்கம். ஆனா ரெண்டு பேர்கிட்டையும் போய் கேட்டு கேட்டு பார்த்துட்டேன், அழுத்து போச்சுப்பா எனக்கு. இனி அவங்க ரெண்டு பேர்கிட்ட கேட்கிற சக்தி எனக்கு இல்லை. அதனாலதான் நான் முடிவு எடுத்தேன். சரி போதும்பா, ரெண்டு பேரும் வேண்டாம், இந்த தேர்தலில் நம்ம ரெண்டு பேரும் ஒதுக்கி நம்ம கூட்டணியை உருவாக்குவோம். இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றோம். ஏன் மா.க. ஸ்டாலின் வெற்றி பெற வேண்டும்? மா.க. ஸ்டாலின் வெற்றி, இந்த தேர்தல் வெற்றி பெற்றால் 2026 இன்னும் 2 ஆண்டுகளில் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக, அண்ணா திமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டில் நாம் அமைப்போம். நாம் அந்த கையெழுத்தை போடுவோம். எல்லா தகுதி, திறமை, திட்டங்கள், தொலைநோக்கு பார்வை எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அந்த அதிகாரம் மட்டும் கிடையாது. எதுவுமே இல்லாத ரெண்டு கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அத்தனையும் வைத்துக் கொண்டிருந்த நாம் அவரிடம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். போதும்பா, போதும். அந்த முடிவுக்கு நீங்கள் அத்தனை பேரும், நான் சொல்றது நீங்கள் என்றால் டெல்டா பகுதியில் வாழ்கின்ற மக்கள் புரிஞ்சுக்குங்க. உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்லுவேன். நான் இவங்க ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு நல்லதுன்னா என்னன்னு தெரியாது, கெட்டதுன்னா எதுவும் தெரியாது. வசனம் பேசி, மேடையில் வசனம் பேசி, நாங்க மீனவர்களுடைய பாதுகாவலர், என்னையா பாதுகாப்பு பண்றீங்க? கச்சத்தீவு என்னைக்கு கொடுத்தீங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் கூட்டணி தான். இன்னைக்கு இலங்கை தமிழரை கொன்று குவித்த காங்கிரஸ் கூட நீ கை கோர்த்துட்டு இருக்க, கை சேர்த்துட்டு இருக்கிற அந்த காங்கிரஸ் வேட்பாளர் தான் இங்க போட்டிடுறாங்க. நம்முடைய இலங்கை தமிழரை கொன்று குவித்த துரோகிகள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து இவங்க ஓட்டு கேட்க வராங்க. ஆனால் மீனவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, இப்ப நான் இது சும்மா நான் சொல்ல, இப்ப நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், தெரியுங்களா? ஜெய்சங்கர் அமைச்சர் ஒவ்வொரு முறையும் இங்க மீனவர்கள் கைது செய்யப்பட்டா உடனே நான் போன் பண்றேன் ஜெய்சங்கர். நம்ம தமிழ்நாட்டுக்காரர் அவர் கேப்பர். நான் சொல்லுவேன், ஏங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குங்க, ஐயோ நல்லா தெரியும், நான் பாத்துக்கிறேங்க, நீங்க நிம்மதியா இருங்க, நான் நிச்சயமா அவங்க வெளியில கொண்டு வந்துருவேன், இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு உறுதியா நான் கொண்டு வருவேன். யாரு இது? நம்ம கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. நான் சொல்லுவேன், கடந்த காலத்தில் நடந்திருக்கு. இது காங்கிரஸ் சொல்ல முடியுமா? இல்ல எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியுமா? எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் சொல்ல முடியாது, ஒன்னும் சொல்ல முடியாது. என்னமோ நம்ம துரோகம் பண்ணிட்டோம், துரோகம் பண்ணிட்டு யார் துரோகம் பண்ணது? யாருக்கு யார் துரோகம் பண்ண? நீங்க தான் எனக்கு தம்பி போட்டோம், வீட்டுக்கு போய் அங்க போய் சமையல் எல்லாம் பண்ணோம், போட்டோம் விட்டு யாரும் ஒண்ணு அவங்க போட்டோம். யாரும் துரோகம் பண்ணல. யாருக்கு துரோகம் பண்ணிட்டோம்? உங்க கூட கூட்டணிக்கு வந்து அப்படி எழுதி கொடுத்தீங்க, கட்சியே அடகு வச்சு, ஐயா நாங்க உங்க அடிமை அப்படின்னு நினைச்சுக்கிறியா? இல்ல. நாங்க 2019 உங்க கூட கூட்டணி வரப்போ 10 கோரிக்கைகளை கொடுத்தோம். 10 கோரிக்கைகள் என்னென்ன கோரிக்கைகள் கொடுத்தோம்? பத்து கோரிக்கைகள். அதுல வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து, தடுப்பணைகளை கட்டியா, மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்து, சாராய கடையை மூடு, இப்படி 10 கோரிக்கைகளை கொடுத்தோம். அதுல ஏதாவது ஒண்ணு நிறைவேற்றினியா? நீ
இடஒதுக்கீடு கொடுத்து என்னத்தை இடஒதுக்கீடு கொடுத்துட்டு அறகுறையா கொடுத்து அவசரத்துல கொடுத்து தெரியும், நீ கொடுக்கிறப்பே தெரியும், நீதிமன்றத்தில் ரத்து பண்ண போறாங்க தெரியும், தெரிஞ்சுதானே கொடுத்தது. அந்த அளவுக்கு கூட என்ன தெரியாது. 5 ஆண்டு கால மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா, இந்தியாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சரா நான் பணியாற்றினேன். எனக்கு நிர்வாகம்னா எனக்கு என்னன்னு தெரியும், நீ எனக்கு கத்துக் கொடுக்க வேண்டாம். உலக தலைவர்கள் எல்லாம் எனக்கு தெரியும், இந்தியா தலைவர்கள் எல்லாம் தெரியும். அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு என்னன்னு எனக்கு தெரியும், என்னென்ன நடக்கும், அது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். சரி, உயர்நீதிமன்றத்தில் ரத்து பண்ணாங்களே, அப்போ வாயை வச்சு என்ன பண்ணிட்டு இருந்த? ஒரு வார்த்தை இருக்கு, நீங்க பேசுனீங்களா சம்பந்தமா? இல்ல உங்க கட்சிக்காரங்க யாராவது பேசினாங்களா? இடஒதுக்கீடு மீண்டும் கொடுக்கணும் யாராவது ஒருத்தர் பேசினாங்களா? இல்லையே. மனசு வரல உங்களுக்கு பேசுறதுக்கு. ஏன் பாட்டாளி கட்சி சார்ந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை போட்டுவிட்டு சட்டமன்றத்துக்கு உள்ள வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேணும்னு உள்ள போய் போராட்டம் பண்ணாங்களே. அப்ப 66 எம்எல்ஏ வச்சிருக்கீங்களே நீங்க அதிமுக, ஏதாவது ஒரு எம்எல்ஏ வாயை திறந்தீங்களா சட்டமன்றத்துக்குள்ள? ஒரு எம்எல்ஏ செல்வ பெருந்தகை பேசுறாரு கொடுக்கணும், ஆனா நீங்க 66 எம்எல்ஏ வாயை திறக்கலையே. இது யாருக்கு துரோகம் பண்ணது? ஸ்டாலின் கேட்கிறேன் நானு. ஸ்டாலினுடைய பையன் விளையாட்டுத்துறை அமைச்சர், விளையாட்டு பிள்ளை, அது தெரியல, நிர்வாகம் தெரியல, யாரோ எழுதி கொடுத்து படிச்சுட்டு போறாரு. தம்பி கொஞ்சம் கொடியை கீழே திருப்பி தெரியல பாருங்க, கொஞ்சம் இறக்கும், இறக்கி பின்னாடி தெரியலடா எனக்கு. அப்படி உதயநிதி ஸ்டாலின் தருமபுரியில் நேற்று முந்தா நாள் வந்து சொல்றாரு, முதலமைச்சர் அவர்கள் தீவிர ஆலோசனை, சட்ட ஆலோசனையா, எதுக்கு? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறதுக்கு தீவிர சட்ட ஆலோசனை, சட்ட போராட்டம் செய்து இடஒதுக்கீடு கொடுத்துருவாரா? கிழிச்சார். 2 வருஷம் நீ கிழிக்கிறது தான் எனக்கு தெரியுமே, நான் பார்த்துட்டு தானே இருக்கிறேன். 2 வருஷம் நீங்களும் சரி உங்க அப்பாவும் செய்யறது தான் அநியாயம் செய்யறது நான் நேரடியாக நான் பார்த்திருக்கேன். ஐயா 3 முறை அவங்க வந்து சந்திக்கிறாரு, நான் 5 முறை சந்திக்கிறேன். என் கட்சி கௌரவ தலைவர்ல இருந்து வழக்கறிஞர் பாலுல இருந்து எவ்வளவு போய் 100கணக்கான முறை அதிகாரிகளையும் உங்களையும் அமைச்சரை சந்திச்சு என்ன கொடுத்தீங்க? நாமம் பட்ட நாமம் இல்லையே. 2 ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னு? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தரவுகளை சேகரித்து உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், நியாயப்படுத்தி கொடுங்க, ஜஸ்டிஃபை பண்ணுங்க சொல்றாங்க. ஆனா இந்த 2 ஆண்டு காலமாக எதுவுமே செய்யல. டேட்டா எங்க இருக்கு? கம்ப்யூட்டர்ல இருக்கு. கம்ப்யூட்டர்ல இருந்து டேட்டா டவுன்லோட் பண்ணணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம் 10 நிமிஷம் டவுன்லோட் பண்ணலாம். சரி, 1 மணி நேரம் டவுன்லோட் பண்றதுக்கு. ஆனா ஸ்டாலின் 2 வருஷமா டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காரு கம்ப்யூட்டர்ல இருந்து டேட்டாவை. எங்கேயாவது அடுக்குமா? அதெல்லாம் இப்ப தேர்தலுக்காக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்க இது உங்களுக்கு கொடுப்போம் அவங்களுக்கு கொடுப்போம், பொய் மூட்டை புழுகு மூட்டை. அவ தாத்தாவில இருந்து அவங்க அப்பாவில இருந்து இப்ப இவர் ஆரம்பிச்சிட்டார். திமுக என்றாலே வெத்து வாக்குறுதி கொடுக்கின்ற கட்சி. வெத்து வாக்குறுதிகள் மட்டும்தான் கொடுப்பாங்க, எதுவுமே நிறைவேற்ற மாட்டாங்க. அரசு ஊழியர்கள் இங்க இருப்பீங்க, நிறைய பேர் இருப்பீங்க தெரியும். கடந்த தேர்தல் நேரத்தில், சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் அரசு ஊழியர்கள் வரிஞ்சி கட்டிக்கிட்டு நீங்க திமுக ஓட்டு போட்டீங்க. குடும்பமா நீங்க ஓட்டு போட்டீங்க. ஜாக்டோ ஜியோ எல்லாம் போய் சேர்ந்து ஓட்டு போட்டீங்களே, என்ன நம்பிக்கையில் ஓட்டு போட்டீங்க? இவங்க வெற்றி பெற்றவுடன் உங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுப்பார்கள். 5 கோரிக்கைகள் சொன்னார்கள் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும். அதுல ஒண்ணு கூட நிறைவேற்றலையே. 3 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வந்திருக்கிறதா? இல்ல, வரப்போறது கிடையாது. ஆனால் இந்த 3 ஆண்டு கால இடைவெளியில் இந்தியாவிலே 7 மாநிலங்களில், பிற மாநிலங்களில் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அந்தந்த அரசுகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போ மற்ற மாநிலம் எல்லாம் கொண்டு வரலாம் இந்த 3 வருஷத்துல, உங்களுக்கு கொண்டு வரதுக்கு மனசு கிடையாது. ஆனா நீங்க வாக்குறுதி வேற கொடுத்திருக்கீங்க. அப்ப எந்த வகையில நீங்க அரசு ஊழியர்களை நீங்க ஏமாத்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும், அரசு ஊழியர்களுக்கும் தெரியும். ஆனால் அரசு ஊழியர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன். உங்களுக்கு
பழைய ஓய்வூதியம் திட்டம் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒரு சாய்ஸ் 2 வருஷம் காத்துருங்க, நாங்க கையெழுத்து போட்டு உங்களுக்கு கொடுக்கிறோம். இல்ல உங்களுக்கு அவசரமா வேணும்னா திமுக இந்த தேர்தலில் தோல்வி அடையணும். திமுக தேர்தலில் தோல்வி அடைந்தால் உடனடியாக ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ தோத்துட்டுமா, உடனே கையெழுத்து போடு, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோம், உடனே கையெழுத்து போட்டுடுவார். நல்ல பிளான் தானே சொல்றது உங்களுக்கு. அதை நீங்க நடைமுறைப்படுத்துங்க. இதெல்லாம் சிந்திங்க, நீங்க பேசுங்க. இன்னும் 3 நாள் தான் இருக்கு பிரச்சாரத்துக்கு. 5 நாள், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நேரம் தேர்தல் முடிஞ்சிருக்கும். அதனாலதான் சொல்றேன், இங்க இருக்கின்ற தாய்மார்கள், இளைஞர்களுக்கு வேலை எங்கேயாவது கிடைக்குதா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகள் 80 விழுக்காடு தமிழர்களுக்கு, உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க சட்டத்தை கொண்டு வருவோம். ஒரு பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க. கொண்டு வந்தாங்களா? 3 வருஷம் ஆயிடுச்சு. இனியும் கொண்டு வர போறாங்களா? இல்ல, கொண்டு வர போறது இல்ல. இதெல்லாம் சிந்தியுங்கள். இப்போ பயிர் பிரச்சனை இருக்கு, வெள்ளம் வரும், எல்லாம் வறட்சி வரும். இப்போ கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஏன் யாராவது தமிழ்நாட்டு மக்கள் ஏதாவது சிந்திச்சீங்களா? ஏன் இன்னைக்கு 1 கிலோ அரிசி, கடையில் விற்கிற அரிசி 1 கிலோ 16 ரூபாய் 18 ரூபாய் விலை ஏற்றிட்டாங்க? யாராவது சிந்திச்சீங்களா? இல்ல. ஏன் தெரியுமா? இல்ல. குறுவை சாகுபடியில 4 லட்சம் ஏக்கர்ல 2 லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு, தண்ணி கிடையாது. ஜூன் 12 ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி திறப்பாங்க காவிரிய மேட்டூர் டேம. திறக்கல, போன வருஷம் திறக்கல, தண்ணி இல்ல. சரி, குறுவை போயிடுச்சு. சம்பால 12 லட்சம் ஏக்கர்ல கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு. ஆக குறுவையும் சம்பாவும் சேர்த்து 4 லட்சம் ஏக்கர் பயிர் கருகிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு அரிசி விலை ஏத்திட்டாங்க, கடையில் இருக்கிற அரிசி ஏத்திட்டாங்க. விவசாயிகளுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. விவசாயிகள் அப்படியே தான் 2160 ரூபாய் மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அவ்வளவுதான் கிடைக்கும். ஊக்கத்தொகைன்னு ஏதோ 100 ரூபாய் பிச்சை போடுவோம். அந்த ஊக்கத்தொகையில என்ன எப்படி எடுத்துருவான் திருப்பி? கொள்முதல் நிலையத்தில் அங்க எவ்வளவு லஞ்சம் வாங்குறான் ஒவ்வொரு படுபாவியும்? 60 ரூபாய், 80 ரூபாய், 70 ரூபாய். படுபாவிங்க, மனசாட்சி இல்லாத படுபாவிங்க. பாவம் விவசாயி ஏதோ விவசாயம் பண்ணி அதை எடுத்துட்டு போய் கொடுத்தா அதுக்கு ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய். இதெல்லாம் இந்த 2 ஆட்சியும் தொடர்ந்தால் தொடர்ந்து இதுதான் நடந்துட்டு இருக்க போகுது. உங்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும், உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் வர வேண்டும், உங்கள் பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும், சுயமரியாதையுடன் உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்த வேண்டும். அதற்கு ஒரே வழி, இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களியுங்கள். குறிப்பாக இந்த டெல்டா பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் நம்முடைய மா.க. ஸ்டாலின். கூட்டம் வர போனோம், கும்பகோணம் போனோம், அங்க வர நிறைய பேசணும். அதுவும் தான் டெல்டா. என்ன விட்டா இன்னும் 1 மணி நேரம் பேசுவேன், அவ்வளோ சப்ஜெக்ட் நிறைய இருக்கு. விவசாயம் மட்டும் கிடையாது, எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள், தமிழ்நாடு சார்ந்த வளர்ச்சி திட்டங்கள் எவ்வளவு இருக்கு. அது நம்ம மறுபடியும் மேடை வெற்றி விழா மேடை போடுங்க, நான் பேசுறேன், நிறைய நேரம் பேசுறேன். அதனால நீங்கள் அத்தனை பேரும் நல்ல ஒரு முடிவெடுங்கள். நம்முடைய வெற்றி வேட்பாளர் மா.க. ஸ்டாலின் அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள். நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி, மருத்துவர் ஐயாவுடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர், பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்கள் நல்லாசி பெற்ற வேட்பாளர், என்னுடைய இனிய நண்பர் திரு ஜி.கே. வாசன் அவர் நல்லாசி பெற்ற வேட்பாளர், நண்பர் திரு டி.டி. தினகரன் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், முன்னாள் முதலமைச்சர் OPS அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், திரு பாரிவேந்தர் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், திரு ஏ.சி. சண்முகம் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், திரு தேவநாதன் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், திரு ஜான் பாண்டியன் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர் மற்றும் அத்துணை கூட்டணி கட்சி தலைவர்களுடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய மா.க. ஸ்டாலின் அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நமது சின்னம்